ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து பல்வேறு பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கான ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இன்டர்வியூக்கான போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. ஓகே, இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலான்னா 13/5/2025 கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 11/6/2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான தேதியும் கொடுத்துருக்காங்க. இந்த தேதியில் நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாமுக்கான தேதியை பொறுத்த வரைக்கும் 20/7/2025 23/7/2025 வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது. அந்த பிட்வீன் தேதிக்குள்ளே உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். ஓகே, அடுத்த கட்டமாக உங்களுக்கான போஸ்டிங் பற்றி கொடுத்துருக்காங்க. அதேமாரி எந்த டிபார்ட்மெண்ட் அதையும் அறிவிச்சிருக்காங்க. டெப்டி டைரக்டரை வந்து கேட்டிருக்காங்க. எங்கே இருந்துன்னா டிஎன்இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து. அசிஸ்டன்ட் டைரக்டரை வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தா பதவி டிஎன்இபியில். நெக்ஸ்ட்டு மேனேஜர் கேட்டிருக்காங்க. மெயின்ஸு டெப்டி மேனேஜர் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் இருக்குது பாருங்கள், அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து. அதேமாரி அந்த வேக்கன்சிக்கு யார் அப்ளை பண்ணலாம், எந்த கேட்டகரி அப்ளை பண்ணலாம், எவ்வளோ வேக்கன்சி, அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி மேனேஜர் வந்து கேட்டிருக்காங்க தமிழ்நாடு மேக்னசைட் லிமிடெட்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் வந்து கேட்டிருக்காங்க ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து சயின்டிஃபிக் கிரேடு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரிலிஜியஸ் மற்றும் சேரிட்டபிள் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது பாருங்கள், அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து செப் ஸ்தபஸ்தி அப்படின்ற பதவி கொடுத்துருக்காங்க. ரீஜனல் சதபதி அப்படின்ற ஒரு பதவி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அர்பன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க. எக்கனாமிக்கல் மற்றும் ஸ்டாட்டிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டரை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டரை கேட்டிருக்காங்க. தமிழ் ரிப்போர்ட்டரை கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டரை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் பல்வேறு பதவி கொடுத்துருக்காங்க. சென்னை சிஎம்டிஏ டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் பிளானர் கேட்டிருக்காங்க. சைக்காலஜி கேட்டிருக்காங்க பிரைசனில் வந்து. அதுக்கப்புறம் சென்னை மெட்ரோபாலிட்டியனில் சீனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸர், அப்புறம் ரிசர்ச் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. சோசியாலஜி கேட்டிருக்காங்க. சீனியர் என்டமாலஜிஸ்ட் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல பதவி அசிஸ்டன்ட் மேனேஜர் பதவி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் பல்வேறு ஜாப் அறிவிச்சிட்டாங்க. டோட்டல் வேக்கன்சி 330 வேக்கன்சி உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரி அதர் கேண்டிடேட் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கான ஏஜ் மீட் கொடுத்துருக்காங்க. மினிமம் எல்லாருக்குமே 21 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமாக ஓசி கேட்டகரிக்கு வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் மற்றும் கண்ட்ரி பிளானிங்க்கு 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ மீதி இருக்க பதவியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இந்த பதவி சீனியர் என்டமாலஜிஸ்ட்லேருந்து இந்த பதவிக்கு 37, சயின்டிஸ்ட் சியில் 40 அதிகபட்ச ஏஜ் மீட்டும், அசிஸ்டன்ட் மேனேஜர் 32 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு எவ்வளோ ஏஜ் மீட், எக்ஸ் சர்வீஸ்மேன் எவ்வளோ, விடோக்கு எவ்வளோ அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ஓசி கேட்டகரி அதர் கேட்டகரி மட்டும். அதுக்கு கீழே நீங்கள் பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கான அதிகபட்ச ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சயின்டிஸ்ட் சி கிரேடுக்கு மட்டும் 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். கீழே இருக்க பதவி இந்த 2வது பதவியிலிருந்து கிட்டத்தட்ட இந்த 19வது பதவி வரைக்கும் நோ மேக்ஸிமம் ஏஜ் மீட், எவ்வளோ ஏஜ் வரைக்கும் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி தான் இதுக்கும் 20வது பதவியிலேருந்து 29வது பதவி வரைக்கும் நோ மேக்ஸிமம் ஏஜ் மீட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் பிளானருக்கு மீதி இருக்க பதவிகளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிசி முஸ்லீம்க்குலாம் வந்து பார்த்தா 34, எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தா 37 கேட்டிருக்காங்க. ஸோ மற்றதுக்கெலாம் வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் மீட் தான் அறிவிச்சிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான ஏஜ் மீட்கான கேட்டகரி. ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஓரளவுக்கு ஷார்ட்டாக பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப அதிகபட்ச பதவி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனாக இருக்குது, ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். ஓகே, டெப்டி டைரக்டரை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி லா முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள்.
15 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, அதுவும் முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பாருங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைஸில். இதுக்கு போஸ்ட் கிராஜுவேட்டில் ஸ்டாட்டிஸ்டிக் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள், 10 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேனேஜர் கேட்டிருக்காங்க மைன்ஸ்லேருந்து. இதுக்கு நீங்கள் மைனிங் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிங்க, உங்கள் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எதில் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெப்டி மேனேஜர் கேட்டிருக்காங்க என்வரான்மெண்ட்டில். பிடெக் என்வரான்மெண்ட் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, 10 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க மைனிங்கில். இதுக்கு மைனிங் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள், 5 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் P&A டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க், அதாவது பார்த்தா பிஜியில் சோஷியல் ஒர்க் முடித்தவங்க அல்லது MBA HR முடித்தவங்க அல்லது மாஸ்டர் ஆஃப் பர்சனல் மேனேஜர் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், 5 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி மேனேஜர் இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா BE இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க அல்லது கெமிக்கல் இன்ஜினியரிங், 10 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. அடுத்த கட்டமாக அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க ஜென்ரல் மேனேஜர் ஃபுல் டைம், அதாவது AICTE அப்ரூவ் பட்ட காலேஜில் UG டிகிரி, அதாவது சிவில் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் பிளானிங் வித் ஃபுல் டைம் MBA முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் கேட்டிருக்காங்க ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில். இதுக்கும் அதே மாதிரி தாங்க AICTE அப்ரூவ் செய்யப்பட்ட காலேஜில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள், இல்லாது வித் ஃபுல் டைம் MBA இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வித் ஃபுல் டைம் MBA முடித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். வித் 7 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் UG டிகிரியில் அசோசியேட்டிவ் கம்பெனி செக்ரட்டரி ஃபைனல் இயர் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சயின்டிஸ்ட் கேட்டிருக்காங்க C கிரேடில். இதுக்கு நீங்கள் PhD முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2 இயர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செஃப் ஸ்தபதி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் டெக்னாலஜி இன் ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்ட் முடித்தவங்க அல்லது பேச்சுலர் டிகிரியில் ஃபைன் ஆர்ட்ஸ் இன் ட்ரெடிஷ்னல் ஸ்கல்ப்சர் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர், பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி முடித்தவங்களுக்கு ஸோ உங்களுக்கு கொடுக்கப்படும், அந்த மாதிரி முடித்தவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ரீஜனல் ஸ்தபதி அப்படின்ற பதவிக்கும் அதே கல்வி தகுதி தாங்க. ஸோ பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர் கேட்டிருக்காங்க அல்லது பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் இன் ட்ரெடிஷ்னல் ஸ்கல்ப்சரில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க அல்லது மாஸ்டர் டிகிரியில் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், 3 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது மேத்தமெட்டிக் அல்லது எக்கனாமிக் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்க, அப்ளைடு எக்கனாமிக், பிஸ்னஸ் எக்கனாமிக் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, அதேமாரி வந்து பார்த்தா மாஸ்டர் டிகிரியும் அந்த மாதிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டரை கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் இனி டிகிரி முடித்தா போதுமானது. கூடவே வந்து பார்த்தா உங்களுக்கு ஷார்ட் ஆன் கேட்டிருக்காங்க. 180 வேர்ட்ஸ் பர் மினிட் ஹை ஸ்பீட் டைப்பிங் இருக்கணும், இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தா டைப்பிங்கும் இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முன்னுரிமை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்சோ தமிழும் முடிச்சிருக்கீங்க, இதெல்லாமே தமிழும் முடிச்சிருக்குன்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் தமிழ் ரிப்போர்ட்டர் கேட்டிருக்காங்க. டிகிரி முடிச்சுட்டு ஷார்ட் ஹேண்ட் மற்றும் டைப்பிங் தமிழில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்சோ இங்கிலீஷ் டைப்பிங்கும் தெரிஞ்சவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் மற்றும் கண்ட்ரி பிளானிங். இதுக்கு வந்து பார்த்தா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் டவுன் ஆர் சிட்டி ஆன் அர்பன் ஆர் ஹவுசிங் ஆர் கண்ட்ரி ஆர் ரூரல் இந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது நிறையா கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கட்டமாக அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட் கேட்டிருக்காங்க. கெமிக்கல் விங்கில் டிகிரி இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டிருக்காங்க பாருங்கள், சர்வே மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். இதுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது மேத்தமெட்டிக் அல்லது எக்கனாமிக் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் பிளானர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் கண்ட்ரி பிளானிங் அல்லது அர்பன் அல்லது ரீஜனல் பிளானிங் அந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கல்வி தகுதி வித் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சைக்காலஜிஸ்ட் கேட்டிருக்காங்க. மாஸ்டர் டிகிரியில் சைக்காலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். சீனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சுட்டு 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ரிசர்ச் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. MSc மைக்ரோபயாலஜி, பேத்தாலஜி, பேராசிட்டாலஜி அந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோசியாலஜிஸ்ட் கேட்டிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட்டில் சோசியாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சீனியர் என்டமாலஜிஸ்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் அல்லது செகண்ட் கிளாஸில் BS ஹானர் டிகிரி முடித்தவங்க, MA டிகிரியில் MSc டிகிரியில் வந்து பார்த்தா ஜுவாலஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். அல்லது MScயில் வந்து மெடிக்கல் என்டமாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரைனிங் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் ITயில் இதுக்கு நீங்கள் டிகிரி இன் எனி பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ எனி டிகிரி முடித்தவங்க, இன்ஜினியரிங் முடித்தவங்க, எனி டெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க.
அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் டெக்னிக்கலில் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எம்ஏ டிகிரியில் ஆர்காலஜி முடித்தவங்க, ஆன்சியன் ஹிஸ்ட்ரி முடித்தவங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து அந்த வெட்டினரி சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க. இதுக்கு டிகிரி இன் இன்ஜினியரிங், அதாவது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர் கீழே கொடுத்துருக்காங்க. இதுக்கு போஸ்ட் கிராஜுவேட் இன் ஸ்டாட்டிஸ்டிக் அல்லது எக்கனாமிக்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். மொத்தமாக 32 பதவிகள் கிட்ட கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். ஸோ விருப்பமும் கல்வி தகுதியும் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாங்க. ஸோ நிறையா கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. தெளிவாக படித்து பார்த்துட்டு எலிஜிபிள் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த தமிழ் ரிப்போர்ட்டர், இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் பதவியை தவிர்த்து மீதி பதவிக்கு என்னமான எக்ஸாம் இருக்க போகுது அப்படின்னா, முதல்ல பேப்பர் 1. பேப்பர் 1ல் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி கட்டாய தகுதி தேர்வு 100 கொஷின்ஸ் கேட்குறாங்க. பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் படி, பார்ட் சியில் ஆப்டிடியூட் மற்றும் மென்டல் லிபிள் டெஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்குறாங்க. 25 கொஷின், மொத்தமாக 200 கொஷின் பேப்பர் 1 இருக்குது. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் பேப்பரை வைக்கிறாங்க. யூஜி அல்லது பிஜி சப்ஜெக்ட் பேப்பராக இருக்க போது மொத்தமாக 450 மதிப்பெண். இன்டர்வியூவில் ஒரு 60 கொஷின்ஸ் கேட்பாங்க. 510 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது. அந்த பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர் என்ன அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற சப்ஜெக்ட், நீங்கள் லா முடிச்சிருக்கீங்க, ஸ்டாட்டிஸ்டிக் முடிக்கணும், அதில் இருந்தால் கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டருக்கான பதவிக்கு அதே தாங்க. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி வைக்கிறாங்க. பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர் டிப்ளமோலேருந்து தான் உங்களுக்கு பேப்பர் 2 பதவியாக இருக்க போது. இது தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு இன்டர்வியூவும் வைக்கிறாங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு இன்டர்வியூ வந்து இருக்குது. ஓகே, ஆல் த ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கு இந்த ஜாப் பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ சிலபஸ் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். 32க்கும் மேற்பட்ட பதவிகள், பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் பல்வேறு பதவி கொடுத்துருக்காங்க. தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு தகுதி இருக்குது அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.